நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது பற்றி போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த மாதிரி சமைச்சிட்டே உங்கள் கூட இன்றைக்கி நான் பேச போகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எறா வறுவல் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு 3/4 கிலோ எறா வாங்கியிருக்கேன். அதுக்கு சோம்பு, உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் போட்டிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மிளகாத்தூள் போட்டிருக்கலாம். இது நம்ம எப்போவுமே எறா தொக்கு பண்ணும்போது அதுலேருந்து நிறைய தண்ணி வரும். இதே நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி விடாது, நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி கிடைக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தொக்கை விட இந்த மாதிரி கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊற வச்சு இதில் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதில் என்ன பண்ணலாம், இப்போ ஒன்றா இப்போ நம்ம எறாவை தனித்தனியாக போட போகிறோம். நீங்கள் தனித்தனியாக போடும்போது எறா குக் பண்ணுறதுக்கு டைமிங்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது. ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். அதனால லைட்டாக குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது பெண்கள் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோஸ் நமக்கு ஃபீட் ஆகுது. நம்ம ஒரு 15,000 ரூபாயில் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு யூடியூப்பில் ஃபீட் ஆகிட்டுருக்குது. நீங்கள் நம்மளே யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் மாதம் எனக்கு சேலரி கிடைக்குதுன்னா, நான் அதுக்கு எப்படி வாழணும்னு தான் யோசிக்கணும். நான் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி என் சேலரியை ஹை பண்ணணுன்னா நான் அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு போடணும். இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது. அதுக்குள்ளே நான் எப்படி என்னுடைய மந்த்தை நான் பார்க்கலாம், அதுலேருந்து கொஞ்சம் சேவிங்ஸையும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ 10,000ங்கிற போது நமக்கு அதில் ரெண்ட்டுக்குன்னு எடுக்க வேண்டிய அமௌண்ட் 3,000 ரூபாய் தான் இருக்கணும். அதுக்கு கீழே நம்மளால் வரவே முடியாது, அதுக்கு மேலேயும் போக முடியாது. 3,000 ரூபாங்கிறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா ரொம்ப பெரிய சிட்டிலலாம் நம்மளால் 3,000 ரூபாய்க்கு எடுக்க முடியாது. அப்போது கொஞ்சம் உள்ளே இருக்கிற தள்ளி இருக்கிற ஏரியாவில் தான் எடுக்க முடியும். பெங்களூரில் இப்போ நான் இருக்கிற ஏரியா பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும். ஒரு 1 BHK 25,000 15,000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா 10,000, இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா 6,000 ரூபாய். அதுக்கு கம்மியாக கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 4,500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அது ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஒரு வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்கும். அப்போ நமக்கு சேலரி எவ்வளோ தான் இருக்குன்னா அப்போ அந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம பார்த்து ஆகணும். அப்போது அந்த ரெண்ட்டுக்கு நம்ம ஒரு 3,000 ரூபாய் எடுக்கலாம். நம்ம மாத க்ராசரிக்கு அடித்து பிடிச்சி பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே நமக்கு 5,000 ரூபாய் போயிடும். அப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் கறி வாங்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கறி ஏதாவது வாங்கி கண்டிப்பாக பசங்களுக்கு நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அடுத்தது அது ஒரு 1,000 ரூபாய் எடுக்க முடியும். இன்னொரு 1,000 ரூபாய் பார்த்திங்கன்னா மாதத்தில் பசங்கன்னு இருக்கும் போது அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பசங்க இருக்கும்போது நம்மளால் நோன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களுக்கு நோ சொல்லி தான் ஆகணும். அதாவது அவங்க கேட்கக்கூடிய பொருள் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நோ சொல்லணும், அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குங்க. இது எக்ஸாம்பிளுக்கு என் வீட்லேயே நடக்குது. என்னுடைய பையன், நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போயிருக்கோம். நான் லக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அங்கே போய்ட்டே பர்ச்சேஸ் பண்ணும்போது டாய்ஸ் வாங்கினா என்னால் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நான் இப்போ டாய்ஸ் வாங்கினேன்னா என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா என்கிட்ட நான் ஆல்ரெடி நிறைய லக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவன் சொல்கிறான், நான் கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கிறேன்னு.
ஆனால் அந்த சின்னது கூட நான் சொல்கிற ரேட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து காமிக்கிறான். இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, நீ சொல்கிற அமௌண்ட்டுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு கேட்குறான். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி கேட்கும்போது. அப்புறம் இல்லை ஒரு 200 இருக்குது, இல்லை ரோஷன் இந்த ரேட் வந்து இது ஜாஸ்தி, வேறு ஏதாவது பாரு அப்படின்னா இன்னொன்று எடுத்து காமிக்கிறான். ஆனால் அதை விட சின்னதாக எடுத்து காமிக்கிறான். அப்போ அவனுடைய மைண்டு பாருங்கள், நம்ம பெருசாக எடுக்கும் போது அதோடய ரேட்டு பெருசாக இருக்குது, அதோடய டிசைன்ஸ் பார்க்கும்போது நமக்கு பெருசாக இருக்கும். அப்போ அதை விட கம்மியாக எடுக்கும் போது நமக்கு ரேட்டு கம்மியாகுங்கிற மைண்ட் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம எதையுமே வந்து இந்த வயசுலேயே, அவனுக்கு என்ன வயசுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸுன்னில் நான் இதுக்கு முன்னாடியிலேருந்தே அவனை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அவன் உண்மையிலே நல்லா அடாப்ட் இருப்பான், நல்லா சொன்ன பேச்சை கேட்குவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இது வாங்கி கொடுத்தேன் 150, அதுக்கு கம்மியாக. அதுக்கு கீழே வாங்கி கொடுக்கவும் எனக்குவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவன் கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. 150க்கு ஒரு பைக்கு, சின்ன பைக் மாதிரி வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கலங்க. அது வரைக்குமே அவன் எதுவுமே கேட்கல. அந்த பைக்கை வாங்கிட்டு இப்போ வரைக்குமே விளாண்டுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு சொல்கிறது புரியுது, நம்ம வாங்கினா கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல, இல்லை நமக்கு காசு இவ்வளோ தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு 2 பசங்க இருக்காங்க, பாப்பாவுக்கு ஒரு உண்டியல், தம்பிக்கு ஒரு உண்டியல்னு கொடுத்துருவேன். இது 2த்தில் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது காசு கொடுப்பாங்க. இப்போ நம்மளே வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ்ன்னு கையில் இருக்கும் போது கொடுப்போம். ஏதாவது சேஞ்சு இருந்தால் கொடுப்போம். யாராவது வீட்டுக்கு வரவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த காசில் என்ன பண்ணுங்கள், உங்கள் உண்டியலில் போடுங்க. ஏன் இப்போ பர்த்டேக்கு அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, அவன் ஓப்பன் பண்ணி யாருமே சொல்லவே இல்லை, எங்கள் கையிலையும் கொடுக்கவே இல்லை. அவன் ஓப்பன் பண்ணி கொண்டு போய் அவனுடைய உண்டியலில் போட்டுட்டான். அவங்க 2000 கொடுத்தாங்க. அந்த 2000 அந்த உண்டியல்லே போட்டான். இப்போ எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது ஃபுல்லாக நான் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போது அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டியில் மொத்தமாக கட்டிகிட்ருக்கோம். மந்த்லி கட்டுறோம். ஆனாலும் இந்த அமௌண்ட்டு மொத்தமாக வரும்போது அதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். இல்லை ஏதாவது ஒரு கிராம் நகை வாங்குவோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நான் வந்து இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட பேசிகிட்டே நான் வீடையும் க்ளீன் பண்ணிட்டேன். நைட் இப்போ தூங்க போகிறதுக்கு இந்த மாதிரி வீடை க்ளீனாக வச்சுட்டேன். இதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பையும் வந்து டிசிப்ளினாக ஒரு க்ளீன் பிளானோட நீங்கள் நடத்துனீங்கன்னா நம்மளாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் 10,000 தான் வாங்குகிறேன், 5,000 தான் வாங்குகிறேன் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து நீங்கள் அழகாக குடும்பம் நடத்துகிறத பாருங்கள். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கிச்சன் ரிலேட்டடாக வீடியோஸு, இந்த குக்கிங் ரிலேட்டட்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.